ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு மால் போகணும். சர்ப்ரைஸா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஷாப்பிங் பண்ணேன். அதுதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. ஸ்டைல் யூனியன் கடை நேம் நான் எப்பயுமே அங்கே போக மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் அப்பான டைம் நாங்கள் போயிருந்தேன். போனப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அதாவது மேக்ஸ், பேண்ட்ரூம், ஸ்ட்ரென்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா தெரிஞ்சது. ஓஎம்ஆர்ல நம்ம அங்கே அர்பன் டேஸ்ல இருக்கும்போது அங்கே போய் பார்த்தப்ப எனக்கு காஸ்ட்லியா தெரிஞ்சது. சரி, எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா எதுக்கு எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடை பக்கமே போகல. இன்னைக்கு யதார்த்தமா அந்த கடைக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸும் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது, ரேட்டும் கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குவாட் செட்ஸு, அப்புறம் டாப்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் அந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அங்க 2 பிளாக் கலர் குவாட் செட் நல்லா இருந்தது. இன்னொன்று கூட நல்லா இருந்தது, ஆனா ஏன் சைஸ் இல்லைன்ட்டாங்க. இந்த ஒரு பிளாக்கும் சூப்பரா இருந்தது. அதனால இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி என்கிட்ட நான் தைக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன்ப்பா. வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பேண்ட்டுக்கும் சூப்பரா இருந்தது. தெரியுதா? இது கூட இப்படி மேட்ச் ஆகுது பத்தியா? நான் போட்டிருக்கிற பேண்ட்டுக்கும் இந்த டாப்புக்குமே அங்க பார்க்கும்போது நல்லா மேட்சா தெரிஞ்சது. தெரியுதா? நல்லா தானே இருக்கு. இது சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏலைன் குர்த்தி சூப்பரா இருந்தது, போட்டு பார்க்கவே சரி செமையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இந்த பேண்ட் மெட்டீரியல் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்குதுதான். இது ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். இதோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1400. இது குவாட் செட். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு குவாட் செட். ஒரு சிலது எக்ஸல் கரெக்டா இருக்கு, ஒரு சிலது டபுள் எக்ஸல் கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி இருந்தது, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். இது இந்த மாதிரி ஒரு கலர் என்கிட்ட நல்ல இல்லை. இது போட்டு பார்க்கும்போது என் ஸ்கின் டோனுக்கு சூப்பரா இருந்தது. சரி ஓகே, கொஞ்சம் நல்லா ஹைஃபியா கொஞ்சம் ப்ரீமியமா தெரிஞ்சதுனால இதை எடுத்துக்கிட்டேன். இது அதுக்கப்புறம் இதோட பேண்ட் இது இந்த மாதிரி. இப்பெல்லாம் நான் பேண்ட்டும் டாப்பும் சேர்ந்த மாதிரியே எடுத்துக்கிறது, எது தனித்தனியா எடுத்துக்கிட்டு அப்படின்றது. இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 1200. அப்புறம் இது ஒரு பிளாக் இன்னொன்று இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. அந்த பிளாக் மெட்டீரியலும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லது. 1200 rupees என் சைஸ் இல்லை. ஆனா நெக்ஸ்ட் டைம் போயிட்டு என் சைஸ் இருக்க மாதிரி போய் பார்த்து வாங்குவோம். அதுக்கப்புறம் இது ஒரு எல்லோ, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆனா இதை நான் போட்டே பார்க்காம எக்ஸல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். எக்ஸல் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்கேதான் இருக்கு, இல்லைன்னா கூட நம்ம போயிட்டு சைஸ் இல்லை எக்ஸ்சேஞ்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஆஃபர்ல எடுத்தாதான், நம்ம காசு கொடுத்து எடுக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அங்க ஒரு ஆஃபரும் போன மாதிரி தெரியல. ஆஃபரே போடல நமக்கு. அப்புறம் என்ன ஒரு எல்லோ இந்த ப்ளீட்டர் வர்றதுனால எனக்கு எக்ஸலே எனக்கு சரியா தான் இருக்கும். அதனால தான் எக்ஸல் எடுத்து. இது நல்லா இருந்தது, எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு அழகா இருந்தது. இந்த கைக்கு பார்த்தீங்கன்னா கிளாத் இது ஒரு மாதிரி ஒரு நல்ல கிளாத், ஷைனி கிளாத். இது இந்த மாதிரி எல்லோ எங்கிட்ட இல்லை. இது என்ன எல்லோ சொல்லுவாங்க தெரியுமா? மாம்பழ எல்லோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. பங்கனப்பள்ளி இருக்குல்ல, வெந்தய கலர், அந்த மாதிரி. அப்புறம் இது பேண்ட். இந்த பேண்ட் இந்த பஞ்சாபி பேண்ட், காலில் பார்டர். இந்த இது எவ்வளோ தெரியுமா? இது கம்மி தான். இது 1000, இது 1000 தான். இது 1500 rupees. அதான் நானும் பார்த்தேன், பஞ்சாபி கலர் பார்டர் அப்படின்னு. அப்புறம் 1000க்கு யார் கொடுப்பான்னு யோசிச்சுதான் இருந்தேன். 500 rupees. நான் 1000 rupees தான் இதை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்தது. இது இன்னைக்கு நான் ரேட்டே பார்க்காம எடுத்துட்டு வந்தேன். என்னப்பா மூணு ட்ரெஸ் தானாப்பா எனக்கு? ஏய் என்ன நீ தான் பில் போட்ட, நானா போட்டேன்? 4 ட்ரெஸ் இல்ல, எனக்கு தெரியாது, நீ தானே பில் போட்ட. 4 ட்ரெஸ் வச்சிருந்தப்பா. 7000 ரூபாய் பில்லு. அது ஒரு 1400. இது உனக்கு எவ்வளோ? 1500, 1200, 1200, 2400 ப்ளஸ் ஒரு 1500, 3400 ப்ளஸ் ஒரு 500, 4000 ஆச்சா? அப்போ என்ன கணக்கு? எந்த கம்மி தானே? எந்த 900 ஒன்று, 400 ஒன்று, 1500 பில் எடுத்து பாரு. அதானே பார்த்தேன். 4 ட்ரெஸ் இருக்கு. ஐயோ பெஜாராயிட்ட அப்படியே நீ. ஐயோ போச்சுடா, ஏமாந்துட்டுமாடா நம்ம அப்படின்ட்டு. இது ஒரு குவாட் செட். இந்த கலர் நான் 2-3 தடவை பார்த்தேன் எங்கேயோ. மீஷோ, அமேசான் அந்த மாதிரி மிந்த்ராலெல்லாம் பார்த்தேன். எனக்கு அது
சரியா படல. நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு தெரியல. பட் ஆனா இங்க பாக்கும்போது இது நல்லா இருந்தது. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு தெரியும். ஏன்? ஏன்னா நீ மேட்டுப்பாளையத்துல உங்க பெருநாயக்கம்பாளையத்துல உங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எப்பயுமே ஒரே ட்ரெஸ்ஸை ஒரு வாரத்துக்கு போட்டும்ப பத்தியா, அதே கலர் ஷேடு இது. இது வந்து 349 rupees பேண்ட். ஓகேவா? இது வந்து 649 rupees. இது வந்து மொத்தம் வந்து இது 1000 rupees. ஓகேவா? ஆக மொத்தத்துல மஞ்சள் கலர்ல மாத்தி மாத்தி எடுத்து வந்துருக்கிறேன். கரெக்டா? மஞ்சள் கலர்ல மாத்தி மாத்தி எடுத்து வந்துருக்கிறேன். அது பியூர் மஞ்சள் பட்டை. இதுக்கும் ஆமா கரெக்ட். எல்லாமே மஞ்சள் எடுத்துன்னு வந்துருக்கிற. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா இருந்தது. ட்ரை ஃபிட் நல்லா இருந்தது. ஜிம்முக்கு போற ட்ரை ஃபிட்லாம் நல்லா இருந்தது. எனக்கு பில்லிங் டைம் க்ளோஸ் ஆயிடுச்சாங்க. இந்த மாதிரி ஜாக்கெட் நல்லா இருந்தது ட்ரை ஃபிட். எனக்குமே சரி அப்புறமா போய் எடுத்துக்கலாம், ஜிம்முக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால அப்புறம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவர் எடுத்துன்னு வந்தாரு. எனக்கு இப்போ பார்க்க டைம் இல்லை, இது க்ளோஸ் ஆயிடுச்சு, ட்ரையல் ரூம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பில்லிங் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்புறமா போய் நிதானமாக தேடி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே வந்து டெக்கத்லான் இருக்கு, டெக்கத்லானில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 899 இது மட்டும் 899 வாங்கி வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ட்ரை ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல ரொம்பவே நல்லா இருந்தது. இது எடுத்துக்கோ, இதுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை கலர்ல ஷார்ட்ஸ் போடு அப்படின்னு சொன்னேன். அது என் சைஸ்ல இல்லை, போய் பார்த்தேன், நானும் பிடிச்சிருந்தது, எனக்கு என் சைஸ்ல இல்லை, அதனால தான் வந்துட்டேன். இது வந்து இது ஏர் ட்ரை ஏதோ கம்பெனி, இது வந்து 400 rupees. அதனால அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த கடை வந்து இந்த செல்லர் கடை. ஓகேவா? இந்த செல்லர் கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸாப்பா. ஃபாரின்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும், நம்ம லோக்கல் கடையில் கிடைக்காது. அந்த மாதிரி கடை. மௌலியன் லாஸ்ட் டைமே ஒரு தடவை சொல்லியிருந்தா இது பிராண்டு தான், நல்லா தான் இருக்கும், ஃபாரின்ல அது நல்ல பிராண்டு, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, சூப்பர் பிராண்டு தான், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். லாஸ்ட் டைம் போனப்போ வந்து நான் சரி வாங்கலான்னா அப்போ பட்ஜெட் இல்லை, சரி வேணான்ட்டு. இப்பவும் பட்ஜெட் இல்லை, முடியவே முடியாதுன்னு சொன்னாரு. மாமா வாங்கி தர முடியாது. நான் எனக்கு லாஸ்ட் டைமும் நீ வாங்கி தரல, இந்த டைமும் நீ வாங்கி தரலன்னு நான் ரொம்ப நேரம் கெஞ்சி கூத்தாடி வாங்கித்தா அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டாரு இந்த ஹேண்ட்பேக். ஏன்னா எனக்கு லேப்டாப்போட வைக்கிற மாதிரி ஹேண்ட்பேக் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலதான் சரி நான் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட ஒரு ப்ரௌன் பேக் இருந்தது லேப்டாப் வைக்கிற மாதிரி. அந்த பேக் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நரைச்சிட்டேன், அது எல்லாம் போட்டு நரைச்சி ஒரு மாதிரி பழசாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பேக் வாங்கினேன். அதில் வந்து லேப்டாப்பு, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு அதாவது ஹெட்ஃபோனு, சார்ஜர் தான் வைக்க முடியுது, நிறைய அதில் வைக்க முடியல. அதனால சரின்ட்டு அதுக்கப்புறம் இதுலயும் அப்படிதான், அதை விட இது சின்னதுதான். ப்ரௌன் பேக் விட இது பெருசு, சின்னது, ரொம்ப பெருசு. இதுவே கிடையாது. வெளில போகலாம். இங்க பாரு, அழகழகா இருக்குல்ல, இங்க கொண்டு வா காட்டு. இப்ப லேப்டாப் வைக்கிறது தனியா கம்பார்ட்மெண்ட் இருக்கா, இங்க 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கா வைக்கிறதுக்கு, சரியா? அப்புறம் இங்க கொஞ்சம் இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஜிப்பை மூடிடணும். ஓகேவா? ஜிப்பை மூடிட்டு இங்க பேக்ல ஒன்று இருக்கா, இங்க பாரு 38 rupees. இது 3899 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 3900. கரெக்டா? இங்க பாரு 3900 rupees. எனக்கு இந்த ரொம்ப இந்த பேக் அந்த கடையில் 2 தடவை நான் பார்த்தேன். சரி இந்த தடவையாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு. உன்னை தவிர்த்து வேற யாரும் அந்த பேக் எடுக்கல. அப்படி யோசி. நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. யாருக்கு பிடிச்சா என்ன பிடிக்கல. அப்புறம் இங்க பாரு, இங்க பாரு பர்ஸ், கோழி பை தங்க விடுற மாதிரி தங்க விட்டுக்கிறாங்க பாரு. வாவ், இதுல நான் இதுல காசு போட்டு உள்ள வச்சுப்பேன். இதுக்கு ஒரு செயின் வேற. அதான் தேட்டர்ல எல்லாம் அப்பெல்லாம் பார்த்தேன்னா டம்ளர் தூக்கிட்டு போயிடுவாங்க, தேட்டர்ல சங்கல் கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் இருக்குது. சூப்பர். இதை கழட்டி உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை அங்கே பார்க்கவே இல்லை, இதுக்கிட்ட இப்படி செயின் தொங்க விட்டுருக்குறாங்க அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். பரவாயில்லையே, எனக்கு ஒரு இது தந்திருக்காங்களே, இது என்னப்பா, இது ஒரு கீ செயினாப்பா, ஸ்டைலுக்கு ஏதோ தொங்க விட்டுருக்குறாங்கப்பா. வாவ் சூப்பரா இருக்கு. இது சிப்ப போட்டு காசு வைக்கிறதுக்கு என் கார்டெல்லாம் மரியாதையே கொடுப்பா. நீ எதுப்பா என் கார்டை வச்சுன்னு தெரியுற? அங்கேயே தொங்க விடு, அதுலயே தொங்க விட்டுருப்பா. அதை ஏன் கையில எடுக்கிற, தனியா பிரிக்கிற? நான் இதுல காசு ஏற்றி வைப்பேன். சரி சரியா? ஃபைனலா ஒண்ணு மறந்துட்டேன். அதான் இது என்னது, டூத் பிரஷ்.
கோல்டு கலர் டாய்லெட்ல வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு வாங்கினது அங்க இருந்தது. நான் இந்த ப்ரஷ்ஷை வந்து நான் ஆல்ரெடி பார்த்தேன். எங்க பார்த்தேன்னா இதுல பார்த்தேன், அமேசான் அந்த இதுல இருந்தது. சரி கார்ட்ல எடுத்து வச்சேன். ஆனா அது ஒரு ப்ரஷ் அங்க 500 ரூபாய் காட்டுச்சிங்க. 2 ப்ரஷ் நாங்க 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துக்கிறோம். சரி 2 பேரும் கோல்டு கலர்ல வச்சா யார் எந்த கலர்ல தேய்க்கிறாங்கன்னே தெரியாது அப்படின்ட்டு நான் ஒரு சில்வர் எடுத்துக்கிட்டேன், அவர் கோல்டு எடுத்துக்கிட்டாரு. சரி அவரோட ஆசை தான் அதெல்லாம், கோல்டுல வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அதனால கோல்டு கலர் ப்ரஷ் அவரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில்வர்ல எடுத்துட்டேன். இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எப்படி ஸ்மூத்தா இருக்கா சாஃப்டா இருக்கா. அவர் சாஃப்டா தாங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரஷ் 250 ரூபான்னா சாஃப்டா தான் இருக்கும். எப்படிதான் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. அதே நம்ம மூஞ்சில போட்டு தேய்க்கிறேன். கீருதா இல்லைன்னு பார்க்கணுமா. நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 250 ரூபா கொடுத்து ஒரு ப்ரஷ் வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். ஓகேவா. ஃபைனலாக வந்துட்டு அங்கே இந்த 2 மாதிரி ப்ரஷ் அங்கே நிறைய இருக்கு, A to Z. அங்கே பார்த்தீங்கன்னா சோப்பு, ஷாம்பு, ஷீப்பு, ப்ரஷ், சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸு, ஹேண்ட்பேகு, பர்ஸு, ஸ்லிங் பேகு, நான் அது மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையில். அங்கே போனாலே கடையிலேருந்து வெளியில் வரதுக்கு மனசு வராது. ஆனால் பில் மட்டும் நிறைய ஆகும். சரி பார்த்து செலவு பண்ணுங்க அந்த கடைக்குள்ள. இன்னைக்கு ஷாப்பிங் இவ்வளவுதான் பண்ணேன். நீங்க வந்துட்டு இப்ப சாடி ஷாப்பிங் எல்லாம் எங்க போறீங்க அப்படின்றத சொல்லுங்க. எங்கெல்லாம் சீப்பா இருக்கும் அப்படின்றது. எனக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்க மாதிரி வேணும். கலர்ஸ் வந்து பேஸ்டல் கலர்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப டார்க்கா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். நீங்க இப்ப எங்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணீங்க? மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடு, பேண்ட்லூம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டைல் யூனியனு, ஜூடியோ அப்படின்னு நிறைய கடை இருக்குல்ல. யாரெல்லாம் எங்க போயிட்டு உங்க கலெக்ஷன் நல்லா இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை. ஓகே பாய்.